இந்த மெய் பொருள் அனுபவ நிலை, அந்த அனுபவ நிலை தான் நமக்கு வேணுங்கிறார் சாமி. திருவண்ணாமலையிலேருந்து ஆட்கொண்டு கீழே விழும்போது முருகப்பெருமான் முன் வந்து அவரே ஆட்கொண்டார் அருணகிரிநாத சாமி. அவருக்கே வியப்பு, அவராலே நம்ப முடியல, அருணகிரிநாத சாமியாலேயே நம்ப முடியல. இந்த ஞான பெற்ற மகிழ்ச்சி ஒரு புறம், இந்த மகிழ்ச்சி ஒரு புறம், இது நமக்கு எப்படி கிடைச்சிதுன்ற அந்த நிலை ஒரு புறம் இருக்குது. இந்த அத்தனை உணர்வுகளையும் ஒரு சேர முருகப்பெருமான் தனக்கு மெய்ப்பொருள் உபதேசித்தார். உபதேச நிலை, அதை எண்ணி எண்ணி பல இடங்களில் வியக்கிறார். அருணகிரிநாத சாமியை வியக்கிறார். என்ன அப்பா முருகா, அதுதான் கந்தர் அனுபூதியில் பாடுவார். அமரும் பதிக்கேல் அகமாம் எனும் பிரம்மம் கேட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரி ராச குமாரி மகன் சமரன் பொருள் தானவ நாசகனே அப்படிங்கிறார். எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்டியப்பா முருகா அப்படிங்கிறார். அந்த நிலையை தான் நம்ம உணரணும். அதுதான் நான் அவர்கிட்டேருந்து நான் கேட்கணும். மெய்ஞான அனுபவத்தை எனக்கு உபதேசி ஆட்கொண்டுட்டார் முருகர் அப்படிங்கிறார். நான் உணர்ந்துட்டேனா, நான் முழுமையாக அதை உணர்ந்துட்டேனா, எனக்கு அதை மறுபடியும் ஒரு தடவை அந்த ஞானம் கிடைக்காதா அப்படிங்கிறார். நாதா குமரா நம என்றனார் ஓதா என ஓதி தெப்பொருள் தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதாசரணி அப்படிங்கிறார். இந்த ஞானம் எனக்கு கிடைச்சிருச்சு, இது உண்மைதானா, இதை மறுபடியும் ஒரு தடவை அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்க மாட்டியா, அந்த பிறவாநிலை எனக்கு கிடைச்சிச்சு, நான் என்ன பிரார்த்தனை பண்ணுங்கிறேன். அதை பல்வேறு இடங்களில் அந்த அனுபூதியில் சொல்கிறார். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவே நினைத்திடணும் அப்படிங்கிறார். தனது மெய்ப்பொருள் ஞானம் பெற்ற தன்மையை குறிப்பிடுகிறார். வேதம் மனம் வாக்கு காமம் என அப்பால் உள்ள எப்பொருளுக்கும் லட்சியமாய் உள்ள பரம்பொருளை வேறுபாடு கருதாது தியானம் செய்து உணரும் அறிவை எனக்கு உணர்த்தினாய் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஞானத்தை எனக்கு அருள்ன, நான் கடுந்தவம் பறியல, எனக்கு இந்த நிலையை கொடுக்க நான் என்ன தகுதி எனக்கு இருக்கு, எனக்கு அஞ்ஞானம் கெட்டு பரம்பொருளாகிய மெஞ்ஞான பொருள் எனக்கு விளக்க செய்தாய் அப்படிங்கிற இந்த நிலை தான் உண்மையான ஒரு சரியான ஆன்மீக பாதை நிலை. இப்போ நீங்கள் இருக்கிற மனநிலை நான் பேசி பேசி உருவாக்கிட முடியாது. நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், முருகரை வந்து சொல்கிறேன், முருகப்பெருமான் இங்கே இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ சில யூடியூப் சேனல்ஸ்லலாம் கூட நான் பார்த்தேன், ஒரு அம்மா கூட பேசிகிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் கூட பேசிக்கிட்டே இருப்பார், கண்ணாடி கூட பேர் கூட வர மாட்டேது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே வாங்க, அடுத்த ஒரு வீடியோவில் இங்கே ஒரு கோயிலுக்கு இங்கே வாங்க, அடுத்தது இங்கே ஒரு கோயிலுக்கு வாங்க. இது எப்படி நம்மளை நெறிப்படுத்தும்? நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கே போகிறதுக்கான சூழ்நிலைக்கு அதுக்கு எத்தனை நாள் திட்டமிடணும், எவ்வளோ நாள் அனுமதி கேட்கணும். திடீர்னு ஒரு இமயமலை ஒரு கோயில், கன்னியாகுமரி, அடுத்தது மலேசியா, இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. இப்படி கிடையாது ஆன்மீகம். தன்னிலை உணர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த இறைவனை தனக்குள்ள நிலைநிறுத்தி மானசீகமாக உணர்றது தான் அந்த மனநிலை தான். அதுதான் ஒரு மெஞ்ஞான அறிவுங்கிறார். அது திருப்புகழை உட்காந்து நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க, இன்றைக்கி எங்கே போயிட முடியும், எங்கே போகிறது, எந்தெந்த கோயிலுக்கு போக முடியும்? இங்கே வள்ளிமலை வரத்துக்கு என்ன படாத பாடுபடுறீங்க. எத்தனை பேருக்கு வள்ளிமலை வரணும்னு ஆசை, உங்கள் வீட்டில் அனுமதி கிடைக்கல, போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மனம் இயங்குது, அதற்கான சூழல் இல்லை. ஆனால் இன்று இந்த மனநிலை உங்களுக்குள்ள நிலை நிறுத்துங்க. அதுதான் இந்த வள்ளியம்மா, இந்த பொங்கியம்மாவை நினைங்க, கண்டிப்பாக அது நடக்கும், சாத்தியப்படும். எப்போ வேணாலும் உங்களை கூப்பிடலாம், அது அதற்கான அனுகிரகம் கிடைக்கும். அதை விட்டு ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்கிறத வந்து முருகனை வந்து ஃபாலோ அவங்களோட நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்போ கிடைக்கும்? அதுக்குள்ளே வந்து ஒரு கமர்ஷியல் தான் தெரியுது எனக்கு.
பட் தன்னை உணர்ந்து ஒரு நிலைப்படுத்தி இந்த திருப்புகளை படிக்கும்போது அது ஏற்படுத்துகிற மாற்றம்ங்கிறது நமக்குள்ளே எல்லாம் இருக்குது. பிறரை பார்த்து நம்ம பிரமிக்கவே வேண்டாம். அதை நீங்கள் அதை செஞ்சிடாதீங்க. இவங்கள்ட்ட அந்த அறிவு இருக்குது, இந்த அறிவு இருக்குது, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி இந்த மாயையில் இப்படி தான் சிக்கின்னு இருக்காங்க. ஒரு அம்மா நம்ம கூட ரொம்ப தெரிஞ்ச அவங்க அக்கா தான். அவங்க ரொம்ப யூடியூப் பார்த்து வள்ளிமலை நீங்கள் பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு மேல்மாறலை பற்றின உண்மை தெரிஞ்சிச்சு. அப்படி இப்படின்னு வள்ளிமலை எப்படிலாம் போகணுன்னு கேட்டாங்க. சபையோட நம்பர் கேட்டாங்க. அது நான் சொல்ல முடியாதுமான்னு. அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அங்கே போய் புகட்டியிருக்காங்க. அங்கே போய் சாய்பாபா பாடல் பாடியிருக்காங்க. என்னென்னலாம் தெரிஞ்சிச்சோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணி அது வீடியோ எடுத்து போட்டாங்க. அது சாமிக்கு போயிட்டு பாலானந்த சாமிக்கு நாங்கள் போகிறோம். அதுவும் நான் போன நேரத்தில் வச்சு திட்டுன்னு திட்டுறாரு. நான் இங்கே வள்ளிமலை சாமிகள் ஒரு கோட்பாடை உருவாக்கி இங்கே திருப்புகழ் பாராயணம் பண்ணுறது, இங்கே வந்து பாபா பாடல்லாம் பாடுறீங்க, தவறு இல்லை. எனக்கு அதில் எல்லாம் குரு தான். இப்போ பாபா கோயிலில் போய் திருப்புகழ் பாட மாட்டாங்கல்ல, அவர் கேள்வி கேட்குறார். நமக்கு தெரிஞ்சதை போய் நீங்கள் புகட்டக்கூடாது. மாற்றத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தம், அதில் நம்ம இப்படி உட்கார்ந்து மனசார இந்த இறைநிலையை உணர்ந்து ஒரு திருப்புகளை படிக்கும்போது சத்தியமாக அது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அது சரி செய்யுது. அனுபவ ரீதியாக பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும். எல்லாரை போலும் நானும் மிக மனநிறைவோடு இந்த இறைவனை நோக்கி பயணிப்பேன் அப்படின்னு. அது நான் ஏற்படுத்திட முடியாது. என் வார்த்தைகள் உங்களை அதை அந்த நம்பிக்கை கொடுத்துறாது. உங்களுடைய செயல்பாடுகள் அது உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க வைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் மூலியம் வரக்கூடிய நம்பிக்கை தான் நிரந்தரமானது. நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அது நடந்துடாது. நீங்கள் உட்காந்தீங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே என்ன நான் வந்து ஒரு பெருமைக்குள்ள ஆளாகவே நான் பார்க்குறது. நீங்கள் வந்தீங்க, உங்களுடைய ஆன்மா வந்துச்சு, நீங்கள் படிச்சிங்க, நீங்கள் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல என்னோடய பங்களிப்புலாம் எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் நிதர்சன உண்மை. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை நீங்கள் நித்தம் எடுத்து திருப்புகள் அப்படியே ஒரு மனநிலையோடு இப்போ படித்து பாருங்கள். இப்போ கடைக்கணியல் வகுப்பு படித்து பாருங்கள். என்ன ஒரு மனநிலையை உருவாக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். மனநிலை தான் ரொம்ப முக்கியம். எந்த மனநிலையில் எந்த உணர்வில் நம்ம இறைவனை பார்க்குறோம். இருக்கிற மனநிலையில் இறைவனை பார்த்தா அது எவ்வளோ கருணையாக இருக்கும். பிரச்சனையோட அப்படியே மனசை வந்து ஒரு பயத்தோட, அழுகையோட, வேதனையோடு போய் இறைவனை பார்த்தா அது சரியானது கிடையாது. இல்லை மிகைப்படுத்தி பேசப்பட்டது போல் நான் வந்துட்டேன், அப்பா முருகா நீ சொல்லி தான் வந்துட்டேன்ப்பா, சரி எனக்கு இதை செஞ்சு கொடுத்துரு, சரி எனக்கு திருப்புகளை எல்லாத்தையும் ஞானத்தை கொடுத்துருனா கொடுத்துருவாரா? கருணையே இல்லை, அன்பே இல்லை, குரு பக்தியே இல்லை, எதுவுமே இல்லாமல் எப்படி அது நடக்கும்? அதுதான் சில பேருக்கு நடக்க மாட்டேது. கண்டிப்பாக நமக்கு அந்த நிலையில் இல்லை. நம்ம அதை விட மேன்மையான நிலையில் தான் இருக்கோம். இந்த மனநிலையை கொடுத்த இறைவனுக்கும் குருமார்களுக்கும் நன்றி உணர்வு சொல்லி நீங்கள் அந்த வழிபாட்டை தொடங்கலாம். நேற்று மாலை சொன்ன மாதிரி நீங்கள் பாராயணத்தை தொடங்குங்க. யார் யார் பாடணும்னு சொன்னீங்களோ ஸ்டார்ட் பண்ணிங்க. வேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி துணை.